வணக்கம். ஃபர்ஸ்ட் விசிட் கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் தனலட்சுமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுராந்தகம் அருகே லாரிகளில் கொண்டு செல்லும் கழிவுநீரை வயல்வெளிகளில் விடுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. கழிவுநீர் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. நாற்றம்பள்ளி பேரூராட்சி வார சந்தையில் அதிக சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. விரைவில் பேரூராட்சியை கண்டித்து போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிப்பு. ஆத்தூர் ஊராட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாக பொதுமக்கள் போராட்டம். பணிதள பொறுப்பாளர்களை மாற்ற வேண்டுமென வலியுறுத்திய தொழிலாளர்கள். குன்னூர் அருகே கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட அரசு பேருந்துகளை மீண்டும் இயக்க கோரிக்கை. மாலை 6 மணிக்கு மேல் வன விலங்குகளால் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக புகார். பல்லடம் நகராட்சியில் பழைய தார் சாலையை அகற்றாமல் புதிய சாலை அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு. மழைக்காலங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக புகார். நத்தத்தில் நடைபெற்ற முகாமில் உரிய முன்னேற்பாடுகள் செய்யாததால் மாற்றுத்திறனாளிகள் அவதி. முறையான வழிகாட்டுதல் இல்லாததால் பல மணி நேரம் காத்திருந்த அவலம். இனி விரிவான செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே லாரிகளில் கொண்டு செல்லும் கழிவுநீரை வயல்வெளிகளில் விடுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுராந்தகம் அடுத்த அச்சரப்பாக்கம் ஒன்றியம் முழுவதும் சுமார் ஆயிரக்கணக்கு ஏக்கரில் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சமீப காலமாக மேல்மருவத்தூர், சோத்துப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து அங்கீகரிக்கப்படாத கழிவுநீர் ஊர்திகள் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள நேமம், அத்திவாக்கம் கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களில் கழிவுநீரை வெளியேற்றி வருகின்றன. இதனால் விவசாய நிலங்களில் மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடு மாடுகள் கழிவுநீரை பருகி உயிர் சேதம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட விவசாயிகள் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை புகார் மனு அளித்தும் இந்நாள் வரை எந்தவொரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ள விவசாயிகள் கழிவுநீர் வாகனங்கள் மீது பாரபட்சமின்றி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பேரூராட்சி வார சந்தையில் அதிக சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதை நிறுத்தாவிட்டால் போராட்டம் நடத்தப் போவதாக விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாற்றம்பள்ளியில் திங்கட்கிழமை தோறும் நடைபெறும் வார சந்தையின் போது திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஹொசூர் உள்ளிட்ட பகுதிகளில் வருகை தரும் வியாபாரிகள் காய்கறிகள், பழங்கள், ஆடு, கோழி உள்ளிட்டவையை விற்பனை செய்து வருகின்றனர். அவர்களிடம் நாற்றம்பள்ளி பேரூராட்சி சார்பில் கடை ஒன்றுக்கு 150 முதல் 300 வரை கடைக்கு சுங்க கட்டண வசூல் செய்யப்படுவதால் வியாபாரிகள் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றனர். இதனையடுத்து சுங்க கட்டணத்தை 20 முதல் 50 ரூபாய் வரை வசூலிக்க வேண்டும் என விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டிருந்தது. நாற்றம்பள்ளி வார சந்தையில் சுங்க கட்டணம் தாறுமாறாக வசூலிக்கிறார்கள். அரசாங்கம் நிர்ணயிக்கப்படக்கூடிய அந்த கட்டணத்தை வசூலிக்காமல் ஒவ்வொரு காய் கடைகளுக்கும் 150 முதல் 250 வரையும் 300 வரை வசூலிக்கிறார்கள். அதே போல் ஆடு, மாடு, கோழிகளுக்கு அவர்கள் தாறுமாறான முறையில் 100, 150 முதல் 200 வரை வசூலிக்கிறார்கள். அடுத்ததாக கட்டணம் வசூலிப்பதற்கு ரசீது எதுவும் தரப்படுவதில்லை. எனவே விவசாயிகள் மிகவும் காய் கடைக்காரர்களும் விவசாயிகளும் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். இதனைத் தொடர்ந்து நாற்றம்பள்ளி பேரூராட்சி செயல் அலுவலர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள விவசாயிகள் விரைவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். நாற்றம்பள்ளியில் வார சந்தை நடைபெறுகிறது. அந்த சந்தைக்கு காய்கறி கடைகளுக்கு சுங்க வரி ஒரு கடைக்கும் 150 ரூபாய், 200 ரூபாய், 250, 300 ரூபாய் வெள்ளியும் வாங்குகிறாங்க கடைகளுக்கு. அதனால் விவசாயிகள் கடைகள் ரொம்ப பாதிக்கப்படுது. நாங்களும் பல முறை பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயும் லெட்டர் கொடுத்தாச்சு, போலீஸ் ஸ்டேஷன்லேயும் லெட்டர் கொடுத்தாச்சு, அதே மாதிரி கலெக்டர்கிட்டையும் லெட்டர் கொடுத்தாச்சு.
இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. போய் கொடுக்கும்போது எடுக்கிறோன்னு சொல்கிறாங்களே வழியா, இது வரைக்கும் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்கள் இந்த முறை பார்த்துட்டு அடுத்த வாரம் நாங்கள் வந்து மறியல் பண்ண பாருங்க, பஸ்ஸு மறியல் பண்ண பாருங்க. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆத்தூர் ஊராட்சியில் 100 நாள் வேலைக்காக கிராம பொதுமக்கள் சுமார் 4000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அடையாள அட்டை பெற்றுள்ளனர். இந்நிலையில் படிதள பொறுப்பாளர்கள் என கூறி 4 பெண்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அமர்ந்து 100 நாள் வேலைக்கு வராத ஆட்களின் வேலை அட்டையை பயன்படுத்தி பண மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அக்ரஹார தெரு, புத்தூர் தெரு, பத்ர ஆபீஸ் தெரு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு மேலாக 100 நாள் வேலை வழங்கப்படவில்லை என்றும் 100 நாள் வேளையில் ஆத்தூர் ஊராட்சியில் மிகப்பெரிய முறையில் ஊழல் நடந்துள்ளதாக கூறி அலுவலகத்தை திடீர் முற்றுகையிட்டனர். இந்நிலையில் ஆத்தூர் ஊராட்சி மன்ற செயலர் மணவாளன் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அலுவலகத்தில் படிதள பொறுப்பாளராக உள்ள 4 பெண்களை மாற்ற வேண்டும், மக்கள் நல பணியாளர் தலைமையில்தான் 100 நாள் வேலை நடைபெற வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே அமைந்துள்ள 5க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பேருந்து வசதி செய்து தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குன்னூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கரிமுரஹட்டி கிராமத்துக்கு இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து கடந்த 2021ஆம் ஆண்டு ஏற்பட்ட கொரோனா தொற்று பாதிப்புகளால் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் வரையிலும் அப்பகுதிகளுக்கு அரசு பேருந்து இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் கரிமுரஹட்டி, கரோலினா, பெரியார் நகர், சந்திரா காலனி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இதனால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள், மருத்துவமனைக்கு செல்பவர்கள், தினசரி பணிக்கு செல்பவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். நகர் பகுதிகளுக்கு ஒருமுறை செல்ல 120 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை ஆட்டோவிற்கு செலவு செய்யும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், மாலை 6 மணிக்கு மேல் கரடி, சிறுத்தை, காட்டு மாடு போன்ற வன விலங்குகள் பெரிதும் அச்சுறுத்தலாக இருந்து வருவதால் எந்தவிதமான பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்த கிராம மக்கள் விரைவில் பேருந்து வசதி செய்து தர கோரி மனு அளித்தனர். இப்போ என்ன ஆச்சுன்னா, கொரோனாக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த பஸ்ஸு கொரோனா காரணம் காட்டி நிறுத்தினாங்க. இது வரைக்கும் அந்த பஸ்ஸு விடலை. நாங்களும் எவ்வளோ போராடிட்டோம், நிறையா பெட்டிஷன்ஸ் கொடுத்தும் ஆய்வு பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் பஸ்ஸு வரல. நிறுத்தப்பட்ட அந்த பேருந்து கவர்மெண்ட் பஸ்ஸை எங்கள் ஊருக்கு இயக்கணும்னு கேட்டுக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சியில் பழைய தார் சாலையை அகற்றாமல் புதிய சாலை அமைப்பதற்கு பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். பல்லடம் நகராட்சிக்கு உட்பட்ட 17 மற்றும் 18ஆம் வார்டுகளான வடுகபாளையம், ஹாஸ்டல் சாலையில் பல லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. நகர்ப்புற பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் போது பழைய தார் சாலையை அகற்றி புதிய சாலை அமைக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அடுத்து இதுகுறித்து தமிழக தலைமைச் செயலகமும் ஆணை பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் நீதிமன்றம் மற்றும் அரசு அளித்த எந்த ஒரு உத்தரவையும் பின்பற்றாமல் 17 மற்றும் 18 வார்டு பகுதிகளில் பழைய தார் சாலை அகற்றப்படாமல் அதன் மேலேயே புதிய தார் சாலையை அமைத்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் உள்ள வீடுகள் சாலையிலிருந்து இறங்கி பள்ளமாக காணப்படுவதால் மழை காலங்களில் சாலையில் செல்லும் மழைநீர் குடியிருப்பு பகுதிகளில் புகும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இப்பிரச்சினை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் ஆய்வு செய்து புதிய சாலை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நடைபெற்ற
முகாமில் உரிய முன்னேற்பாடுகள் செய்யாததால் மாற்றுத்திறனாளிகள் அவதிக்குள்ளாகினர். நத்தம் யூனியன் அலுவலகம் அருகே உள்ள அம்மா மண்டபத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் நலன்களுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. அப்போது அங்கு வந்திருந்த போக்குவரத்து அதிகாரி இலவச பஸ் பாஸ் கேட்டு விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெறாமல் திண்டுக்கல் வர சொல்லி பதில் அளித்துள்ளார். இதனை அறிந்த கோட்டாட்சியர் போக்குவரத்து அதிகாரியை கடிந்து கொண்டதோடு மனுக்களை பெற்றுக்கொண்டு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். மேலும் முகாமிற்கு நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வந்திருந்த நிலையில் அவர்கள் தங்கள் கோரிக்கைகளுக்கு எந்தெந்த அலுவலரை அணுகுவது என்ற முறையான வழிகாட்டுதல் இல்லாததால் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் முகாமில் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் செய்யாததோடு மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர்கள் ஏற்பாடு செய்யாததால் பலர் தவழ்ந்து சென்று மனு அளித்த சம்பவம் அங்கிருந்தவர்களை வேதனைக்குள்ளாக்கியது. திருவள்ளூர் மாவட்டத்தில் படிக்கும் நூலகம் வட மாநிலத்தவரின் இருப்பிடமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 526 ஊராட்சிகளிலும் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் நூலகங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி புலியூர் ஊராட்சியில் 1.87 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நூலகம் புதுப்பிக்கப்பட்டு ஓராண்டு ஆகியும் அது மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளதால் பராமரிப்பின்றி காணப்படுகிறது. இந்நிலையில் புலியூர் ஊராட்சியில் விவசாயிகள் அதிக அளவில் பயிர் செய்து வருவதால் வட மாநிலங்களில் இருந்து தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களை விவசாய பணிக்கு பிரித்து அனுப்பி வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வட மாநிலத்தவர்கள் அங்குள்ள நூலகத்தில் தங்கி சமைத்து வரும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் அது குறித்து மாணவர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பொதுமக்கள் புதுப்பிக்கப்பட்ட நூலகத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே காவிரி ஆற்றில் படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நெருஞ்சிப்பேட்டை சேலம் மாவட்டம் பூலாம்பட்டிக்கும் இடையே காவிரி ஆற்றில் படகு போக்குவரத்து நாள்தோறும் நடைபெற்று வந்தது. இதனால் சேலம் மாவட்டம் பூலாம்பட்டியில் இருந்து நெருஞ்சிப்பேட்டை வழியாக ஈரோடு மாவட்டத்திற்கும், ஈரோடு மாவட்டம் நெருஞ்சிப்பேட்டையில் இருந்து பூலாம்பட்டி வழியாக சேலம் மாவட்டத்திற்கும் வேலைக்கு செல்வோர் மற்றும் கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர் என நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் காவிரி ஆற்றை கடந்து சென்று வந்தனர். இந்நிலையில் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டி உள்ளதை அடுத்து காவிரி ஆற்றிற்கு வினாடிக்கு 58,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மேலும் எந்நேரமும் கூடுதல் நீர் திறக்கப்படும் என்பதால் பாதுகாப்பை முன்னிட்டு படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதை அடுத்து பொதுமக்கள் ஆற்றை கடக்க முடியாமல் 10 கிலோமீட்டர் தூரம் பேருந்துகளில் சென்று வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் பாரம்பரியமாக தேரோட்டத்தின் போது தடி போட்டு இழுக்கும் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக தென்பத்து மலையாளம் மேடு கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் கோவில் தேரோட்டத்தின் போது தென்பத்து மற்றும் மலையாள்மேடு கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் பெரிய மரக்கட்டைகளை தேர் சக்கரங்களின் முன் வைத்து தள்ளுவதன் மூலம் பக்தர்கள் உதவியுடன் எளிதாக வடம் பிடித்து இழுக்க வழிவகை செய்யப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான தேரோட்டம் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான அழைப்பிதழ்கள் அச்சடிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த அழைப்பிதழ்களில் தங்களது ஊர்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை என தடி போடும் இளைஞர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். என்ன சொன்னா காவிரியை எந்த இதுவுமே நாங்கள் வெளிப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது. இப்போ அவங்கள கரெக்டாக இப்போ எங்களை கட்டுப்படுத்துறாங்க. நீங்கள் எந்த இதுலையும் காட்டக்கூடாது, நாங்கள் அதுக்கு நாங்கள் ரெடியாக எந்த வருஷமும் நாங்கள் ஜாதியிலேயே எதுவுமே பண்ணலை. ஆனால் அடுத்தவங்க பண்ணும்போது அப்போ எங்களுக்குள்ள உரிமைகளை மட்டும் ஏன் தடுக்கிறாங்க?
இப்போ வந்து எங்களை வந்து நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்கள் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்கு ஏற்று நாங்களும் வருஷமாக நாங்கள் அப்படி போய்கிட்டே இருக்கோம். அப்போ நாங்கள் ஒரு கோரிக்கை விட்டு அதை மட்டும் எதுக்கு நிராகரிக்கங்க? இப்போ அவங்களுக்கு 1ஆம் நாள் திருவிழா 2ஆம் நாள் திருவிழா அது பண்ணிட்டு போட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, அந்த நிகழ்ச்சி இது போடலை, இந்த சமூகம் அந்த சமூகம் ஏன் போடுறாங்க, அப்போ எங்கள் சமூகத்துக்கு மட்டும் எதுக்கு ஒதுக்கி வைக்காங்க? ஃபோர்ஸ் த செட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நெல்லை மாவட்டம் பனகுடி அடுத்த ரகுநாதபுரம் ஐயா வைகுண்டசாமி நிழல் தாங்கலில் ஆனி மாத திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதனையொட்டி ஐயா வைகுண்டர் பூஞ்சபரத்தில் மேளதாளம் முழங்க அழைத்து வரப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளினார். பின்னர் ஐயாவுக்கு பணிவிடைகள் நடத்தப்பட்ட நிலையில் ஏராளமான பொதுமக்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் கண்ணாடி விழுந்து நொறுங்கியதில் 12 பேர் காயமடைந்தனர். இந்த ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் ரயில்வே நிலையத்தின் முகப்பு பகுதியில் புதிய டிக்கெட் கவுண்டருக்கான ராட்சத கண்ணாடி பொருத்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று கீழே விழுந்து நொறுங்கியது. இதில் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் 12 பேர் காயமடைந்தனர். வேலூர் மாவட்டம் அருகே சிற்றுந்துகளால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் அனுமதியில்லாத வழித்தடங்களில் சிற்றுந்துகள் இயக்கப்படுவதால் தங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், சிற்றுந்து உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுவதாகவும், அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 30க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பாக காணப்பட்டது. வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு காப்பாற்றி விட்டா போதும். ஷேர் பண்றோம் ஒன்னா உங்களுக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ கோவை அருகே காற்றாலை இயந்திரம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலகரசல் கிராமத்தில் இருந்த ஒரு காற்றாலை இயந்திரத்தில் திடீரென புகை வெளியேறிய நிலையில் அடுத்த சில நிமிடங்களிலேயே தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. காற்றின் வேகத்தால் மளமளவென பரவிய தீயில் இயந்திரத்தின் பிரம்மாண்டமான ரெக்கைகள் உடைந்து விழுந்தன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகளால் படம் பிடிக்கப்பட்ட இந்த காட்சி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பள்ளிக்கு சென்ற 2ஆம் வகுப்பு மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுராபுரி வேங்கைப்பேட்டி பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரது 7 வயது மகன் அஸ்வின் சிங்கம்புணரியில் உள்ள தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் இன்று வழக்கம் போல் பள்ளி வேனுக்காக காத்திருந்த அஸ்விந்தை வேனுக்கு பதிலாக காரில் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அஸ்விந்த் வலிப்பு ஏற்பட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பள்ளியில் இருந்து அழைப்பு வந்தது. இதையடுத்து அங்கு சென்று பெற்றோர் பார்த்தபோது வாயிலும் மூக்கிலும் ரத்தம் கசிந்தவாறு அஸ்விந்த் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பழுதாகி நின்ற போலீஸ் வாகனத்தை பொதுமக்கள் தள்ளி சென்று இயக்க உதவினர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு வழக்கம் போல் ஏராளமான பொதுமக்கள் வருகை புரிந்திருந்தனர். இந்நிலையில் அங்கு பாதுகாப்பு பணிக்காக போலீசார் வந்த வாகனம் திடீரென ஸ்டார்ட் ஆகாமல் பழுதாகி நின்றது. இதனை கண்ட பொதுமக்கள் வாகனத்தை தள்ளி சென்று இயக்க செய்தனர். மீண்டும் பிற்பகல் 2:30 மணிக்கு ஃபோர்ஸ் த செட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360 சந்திப்போம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 8 மணி செய்திகளை பார்க்கலாம். உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினந்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் அளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் கல்வி ஆலோசகர் இளையராஜா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இன்ஜினியரிங் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளுக்கும் குறித்து பேச உள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.